தாத்தா அந்த பையன் என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு எல்லா காயும் நான் தான் வாங்குவேன். நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள், நான் என்ன காய் வேணும்னு வாங்குறேன். சரி, ஒரு ஒரு காயாக வாங்கு. இங்கே பாரு, கத்திரிக்காய், தக்காளி. எப்படி கத்திரிக்காய் நல்லா இருக்குல்ல? அண்ணே இந்த வெண்டைக்காவில் 1/4 கிலோ கொடுங்கண்ணே. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருமா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. தம்பி இந்தா 200 இருக்கு, மிச்சம் 100 கொடு. 100 போக. தாத்தா நீங்கள் என்ன தாத்தா 200 கொடுத்துட்டு 100 வந்துட்டீங்க. உங்களை அந்த கரக்காரர் ஏமாத்தினார் தாத்தா. அடுத்து நம்ம கறி வாங்க வரவங்கிட்ட யாராவது நம்ம ஏமாற்றி 200 வாங்கிட்டு 100 சொல்லிடுவோம் தாத்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாது பேராண்டி. அவர் தெரியாமல் கூட செஞ்சுருப்பாரு. அப்படியே தெரிஞ்சு செஞ்சாலும் மனசாட்சிக்குன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்றதுக்காண்டி அடுத்து வரவங்கள நீ ஏமாற்றக்கூடாது. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அதனால் நம்ம எதுவுமே தெரிஞ்சுன்னு தப்புன்னு எதையும் செய்யக்கூடாது. புரிஞ்சதா? சரி தாத்தா, இனிமேல் நான் யாரும் ஏமாற்ற மாட்டேன் சரியா?